ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆயுத பூஜை அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், தென் அதுக்கு முன்னாடி 2 டேஸாக க்ளீனிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. அதை தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிண்டுக்கு வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ 1 வீக் லீவ்ன்றதுனால சிண்டுவுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டான். நான் அன்னைக்கு வந்துட்டு பூஜை யூனிட்டை தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். சிண்டுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டா. ஸோ அவளையுமே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்க சொல்லி அவளுக்கு ஒரு கிளாத் கொடுத்து உட்கார வச்சுட்டேன். இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா 1/2 அன் ஹவரில் முடிகிற வேலை 1 hour வரைக்குமே இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. அவங்க வந்து மொபைல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி என்கேஜாக இருந்தால் ஓகே தான். அவங்களுக்கும் லீவில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒர்க் கொடுத்தோன்னா அவங்களும் அதில் என்கேஜாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் செய்ய கொடுத்துருந்தேன். ஸோ அவளுமே இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து அழகாக வச்சிட்டு இருந்தா. இந்த பூஜை யூனிட் வந்து நான் ஃபுல்லாகவுமே எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த யூனிட்டையே தனியாக எடுத்துட்டு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி டைரியில் வந்து மந்த்ராஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன். முன்னாடிலாம் அடிக்கடி படிப்பேன். இப்போ வந்துட்டு அதுக்கெலாம் சுத்தமாக டைமே இருக்கிறது இல்லை. ஸோ அதையுமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே லைட்டாக வெட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு ட்ரை கிளாத்தையும் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். தூசி வந்து நிறையவே இருந்தது. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்துட்டு இந்த பூஜா யூனிட் வந்து க்ளீன் பண்ணுவேன். பட் டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக மட்டும் தொடச்சி வைப்பேன். பட் பூஜா யூனிட் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதில் மாப் போட்டு எடுத்துட்டு திரும்ப பூஜா யூனிட்டை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் குக் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். முந்தின நாள் வந்துட்டு ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதுக்குள்ளே சமைச்சே முடிச்சிட்டேன். ஸோ அந்த சிக்கனை வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். மிச்ச சிக்கனை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு முடிச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமைன்றதுனால விளக்கும் ஏற்றிட்டேன். நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டேன். அன்றைக்கி பூ எதுவும் வைக்கல. பக்கத்தில் வந்து மருதாணி வந்து பூ பூத்திருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த விளக்குக்கு பொட்டு வைக்கிறது கூட சிண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. இந்த விளக்குல சிண்டு எப்படி பொட்டு வச்சிருக்கா பாருங்க. அந்த சாமி முகத்துல எல்லாம் சந்தனம் நிறைய தடவிட்டு பொட்டு அதுல வச்சிருந்தா. இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. லாஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு வந்து மாப் மட்டும்தான் போட வேண்டியிருந்தது. அதையுமே நான் வந்துட்டு சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து பூ வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ பூ மார்க்கெட்டுக்கு தான் அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். நாங்கள் கிளம்புறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரீயாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனோம். பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக். 10 மணிக்கு மேலே இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பூ மார்க்கெட்டே அவ்வளோ ஜெகஜோதியாக சூப்பராக கூட்டம் நிறைய இருந்தது. காரை பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. ஸோ கொஞ்சம் தள்ளி போய் கார் பார்க் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்துட்டு கம்பெனிக்கு தென் வீட்டுக்கு ரெண்டுத்துக்குமே வாங்குறதுனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் தான் எல்லாமே வாங்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து மாவெல்ல தான் வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு கம்பெனிக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து வாங்கியாச்சு. இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பூ வந்து இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்திருந்தேன். பட் வந்துட்டு அவ்வளோவாலாம் பூ இல்லை. இந்த மஞ்சள் செவந்தி தென் வந்து வெள்ளை கலர் செவந்தி அப்புறமா வயலட் கலர் செவந்தி இது மட்டும்தான் இருந்தது. ரோஸ்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. பூ பொதுவாகவே விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது. செவந்தி கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. 1 கிலோ 200 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கும் போது ரொம்ப சீப்பாகவே நிறைய பூ வாங்கின மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து ரோஸ் எல்லாம் போகவே முடியல. கிலோவே 600 ரூபாயோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோஸ்லாம் நாங்கள் வாங்கலை, செவ்வந்தி மட்டும் வாங்கிக்கிட்டோம். தென் வந்துட்டு மாலை வாங்கினோம். ஸோ காருக்கு தென் வந்து கம்பெனிக்கு அதுக்கெல்லாம் மாலை கொஞ்சம் தேவைப்பட்டது, அது வாங்கிக்கிட்டோம். தென் வந்து ஃப்ரூட்ஸுமே அங்கே இருந்தது. சரி இன்னொரு இடத்துக்கு போய் வாங்க வேணாம், இங்கேயே ஃப்ரூட்ஸுமே வாங்கிக்கலான்னா அங்கேயே வாங்கியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே வச்சுட்டு கொண்டக்கடலை மட்டும் ஊற வச்சுட்டு அப்படியே தூங்கியாச்சு. காலையில் எழுந்தது என்ன ஒர்க் செய்கிறதுனே தெரியல. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தனே. ஸோ கடகடன் போய் ஒரு சின்னதாக ஒரு கோலை மட்டும் போட்டுட்டு வந்துட்டு பூம்பருப்பு அவிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன்.
பட் வந்து கடலைப்பருப்பு வந்து காலையில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மட்டும் ஊறினா போதும். ஸோ அது மட்டுமே ஊற வச்சாச்சு. கொண்டக்கடலையை வந்து ஃபஸ்ட்டே வந்து விசில் போடுறதுக்காக வச்சுட்டேன். நான் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, சக்கரை பொங்கல், தென் வந்து கொண்டக்கடலை, அப்புறமா கேசரி, தென் வந்துட்டு பூம்பருப்பு இது எல்லாமே செய்யணும்னு நினச்சிருந்தேன். எப்போதுமே பூம்பருப்பு, கொண்டக்கடலை, சக்கரை பொங்கல் 3 தான் செய்வோம். பட் இந்த டைம் வந்துட்டு கேசரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரியும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கலை வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு கேசரியை கொஞ்சம் அதிகமாக பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் வந்துட்டு சக்கரை பொங்கலுமே நிறைய தான் வந்திருந்தது. ஸோ கேசரி வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு ரவையில் பண்ணியிருந்தேன். கேசரி வந்து நான் எப்போதுமே பண்ணுற ஸ்வீட்டு. எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணுறது வந்து கேசரி தான். பட் வந்து அதிகமான குவான்டிட்டியில் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் எல்லாமே டேஸ்ட்டும் பண்ண முடியாது, அதுவே ஒரு பெரிய ட்ராபேக். பட் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. கம்பெனியில் சாப்பிட்டவங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக காலி ஆயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. எப்போதுமே வேஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து எல்லாமே கரெக்டாக வந்திருந்தது. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து கொண்டக்கடலைக்கு வந்து தாளிக்கிறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வத்தலில் இந்த மாதிரி விதை வந்துட்டு சுண்டல் சாப்பிடும் போது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் அந்த வத்தலில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதை தான் தாளிக்க போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் எப்போதுமே சுண்டல் தாளிக்கும் போது இந்த தேங்காவை எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் எப்போதுமே லாஸ்ட்டாக தான் தேங்காய் ஆட் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பாத்திரம் இல்லை. ஸோ வந்துட்டு நான் இப்படி தான் தாளிச்சாகணும், வேறு வழி கிடையாது. அதனால தேங்காயையும் எண்ணெயில் தாளிச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டு கொண்டக்கடலையில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை சுண்டல் தான் ரெடி ஆகிருந்தது. தென் வந்து சக்கரை பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு. நெய்யில் எல்லாமே தாளித்து ஊற்றியாச்சு. தென் கடகடன் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த தடவை ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கம்பெனிக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. சிண்டு அவ சைக்கிளையும் நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அவ சைக்கிளுக்குமே பூவெல்லாம் போட்டிருந்தா. ஸோ பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்துட்டு பைக்குக்கு மட்டும் பூஜை போட்டுட்டு கம்பெனியில் வச்சுட்டு காருக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் சாமி கும்பிட்டு செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டும் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.